நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ்க்கு ரவீந்திர ஜடேஜனால ஒரு தனி கெத்து தான். தலை தோனிக்கு அப்புறம் இந்த அணியோட மிக முக்கியமான தூணா தோனியோட நம்பிக்கையான தளபதியா இருந்தது நம்ம ஜடேஜா தான். ஆனா போன ஐபிஎல் சீசன்ல ஜடேஜாவை சிஎஸ்கே டீம் திடீர்னு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ட்ரேட் பண்ணப்போ ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமும் அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா ஜடேஜாவை சிஎஸ்கே விட்டு போவார்னு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போ வரைக்கும் இந்த ட்ரேடிங் பத்தி ஜடேஜா பெருசா வெளியில எங்கும் பேசாம தான் இருந்தாரு. சிஎஸ்கே நிர்வாகமோ இது 2 பேருக்கும் சம்மந்தமான ஒரு மியூச்சுவல் முடிவு தான் அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ ஜடேஜா தரப்புல இருந்து ஒரு பெரிய வெடிகுண்டு கிளம்பி இருக்கு. சிஎஸ்கே டீம் தன்னை ரொம்பவே அவமானப்படுத்திட்டாங்கன்னு அவசரமாக டீமை விட்டு தூக்கணாங்கன்னு ஜடேஜா சொன்னதா ஒரு எக்ஸ் பதிவு இப்போ சமூக வலைத்தளத்தில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கேப்டன் தோனி மேலேயும் ஒரு அதிருப்தியான குற்றச்சாட்டு இருந்திருக்கு. அது என்னன்னு இந்த வீடியோவில் நம்ம முழுசாக டீட்டெயிலாக பார்க்கலாம். விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். 2012 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 16 வருஷம், அதில் 12 ஐபிஎல் சீசன்கள் சிஎஸ்கேக்கு மட்டுமே விளையாடி இருக்காரு ஜடேஜா. சிஎஸ்கேவோட எத்தனையோ மாசான வெற்றிகளுக்கு இவர் தான் முக்கியமான காரணம். ஆனால் போன சீசனில் ஜடேஜாவையும் சாம்கரனையும் ராஜஸ்தான் டீமுக்கு கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே வாங்கினாங்க. இந்த ட்ரேடிங் எப்படி நடந்தது தெரியுமா? ஜடேஜாவை ட்ரேட் பண்ண போறாங்கன்னா அதை நாளைக்கு செய்ய போறாங்கன்னா அதுக்கு முந்தின நாள் நைட்டு தான் ஜடேஜாவுக்கு இந்த விஷயத்த சிஎஸ்கே நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இத்தனை வருஷம் டீமுக்காக உழைச்ச ஒரு சீனியர் பிளேயருக்கு கடைசி நேரத்துல தகவலே போகுது அப்படின்னா இதை கேட்டு ஜடேஜா எவ்வளவு அதிர்ச்சி ஆயிருப்பாரு. விஷயம் தெரிஞ்சதும் ஜடேஜா பதறி போய் சிஎஸ்கே நிர்வாகத்திட்ட பேசியிருக்காரு. ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க, எதனால என்ன அனுப்ப பாக்குறீங்க, ப்ளீஸ் அவசரப்படாதீங்க, இதை பத்தி நாளைக்கு நம்ம நிதானமா உட்கார்ந்து பேசுவோம் அப்படின்னு ஜடேஜா ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு. ஆனா சிஎஸ்கே நிர்வாகம் அவர் சொன்னதை எதுவுமே காது கொடுத்து கேட்கவே தயாரா இல்லையா. அதுக்கப்புறம் ஜடேஜா அவங்க கிட்ட பேச எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து யாருமே அவரை தொடர்பு கொள்ளல. அவர் பண்ணின போன் கால்களை கூட அவங்க எடுக்க தவிர்த்துட்டாங்களாம். நான் கிரிக்கெட் விளையாடுற வரைக்கும் சிஎஸ்கே டீம்ல தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு ஜடேஜா பல முறை சொல்லியும் நிர்வாகம் அவரோட கருத்துக்கு மதிப்பே கொடுக்கல. ஒரு கட்டத்துல அவரோட பேசுறதே டோட்டலா நிறுத்திட்டாங்க. நிர்வாகம் இப்படி பண்ணின உடனே ஜடேஜா ரொம்ப உடைஞ்சு போய் இந்த விஷயத்த அவரோட மனைவி கிட்ட சொல்லியிருக்காரு. நிர்வாகம் போன் எடுக்கலன்னா என்ன, கேப்டன் தோனி உங்க நல்ல ஃப்ரெண்டு தானே, அவர்கிட்ட உடனே பேசுங்க, கண்டிப்பா அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார்னு அப்படின்னு ஐடியா கொடுத்துருக்காங்க. அதை கேட்டுட்டு ஜடேஜாவோ ஒரு நம்பிக்கையோட கேப்டன் தோனிக்கு போன் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து பலமுறை போன் செய்தோம், தோனியும் அவரோட போனை எடுக்கவே இல்லையா. பொதுவாகவே கிரிக்கெட் வட்டாரத்தில் ஒரு பேச்சு உண்டு, தோனிக்கு ஒரு விஷயம் பிடிக்கல இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனைனா அவர் அதில் தலையிடாம டோட்டலா ஒதுங்கிடுவார்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு. தோனியே தன்னோட போனை எடுக்கலன்னதும் ஜடேஜாவுக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றமும் அதிர்ச்சியும் ஆகியிருக்கு. என் லைஃப்ல இப்படி ஒரு அவமானத்தை நான் சந்திச்சதே இல்லைன்னு ஜடேஜா ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காரு. தோனியும் போன் எடுக்கல, நிர்வாகமும் மதிக்கல. உடனே ஜடேஜா விரக்தியோட சரி நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் ராஜஸ்தான் டீம் அவரை ரொம்ப மரியாதையா ரத்தின கம்பளம் விரிச்சு வரவேற்று அவங்க டீம்ல சேர்த்துக்கிட்டாங்க. ஆனா இங்க யோசிக்க வேண்டியது விஷயம் என்னன்னா, சிஎஸ்கேல இதே மாதிரி நடக்கிறது இது முதல் முறை இல்லை. தோனியோட சின்னத்தலை என்று செல்லமா அழைக்கப்பட்ட சுரேஷ் ரெய்னாவுக்கும் இதே போல ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டது. அவரும் ஒரு கட்டத்துல டீமை விட்டு இப்படிதான் விசித்திரமான முறையில வெளியேற்றப்பட்டார். இப்போ தோனியோட தளபதினு சொல்லப்படுற ஜடேஜாவுக்கும் அதே நிலைமை தான் வந்திருக்கு. சிஎஸ்கே டீம்னாலே பிளேயர்ஸ் ஒரு குடும்பம் மாதிரி நடத்துவாங்கன்னு ஒரு நல்ல பேர் இருக்கும். ஆனா கடந்த 2 வருஷமா டீம் தொடர்ந்து தோத்துட்டு வர நிலையில இப்ப சீனியர் பிளேயர்ஸ் தான் அவங்க நடத்துற விதம் ரசிகர்களுக்கு மத்தியில பெரிய கேள்வி எழுப்பி இருக்கு. சிஎஸ்கே சிஇஓ காசி விஸ்வநாதன் மியூச்சுவல் ட்ரேடிங்னு சொன்னாலும் இப்ப வெளியே வந்திருக்கிற இந்த தகவல் சிஎஸ்கே மேலையும் முக்கியமா போன் எடுக்க தோனி மேலையும் பெரிய விமர்சனத்தை உருவாக்கி இருக்கு. தோனியா இப்படி நடந்துகிட்டாரு அப்படின்னு ரசிகர்கள் பலரும் சோசியல் மீடியால விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.